Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் இன்ஸ்டாகிராம்ல சாட்ல ஒரு மெசேஜை இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது ஒரே மொபைலில் ரெண்டு அக்கௌண்ட் லொக் ஆகி இருப்பீங்களா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு அக்கௌண்ட்ல இந்த ஸ்வைப் ரிப்ளை ஒர்க் ஆகுது, ஒரு அக்கௌண்ட்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில பேர்ல மெயின் அக்கௌண்ட்ல ஒர்க் ஆகாம செகண்டா லொக் ஆகி வச்சிருக்க அந்த அக்கௌண்ட்ல கூட ஒர்க் ஆகுது அப்படின்னுமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்வைப் ரிப்ளை ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாட்டி சாட்ல எப்படியாவது ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சில பேருக்கு இந்த ஸ்வைப் ரிப்ளை சம்பந்தமா இருக்க இஷ்யூஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா மொபைல்ல கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ், அதாவது உங்க மொபைல லொக் ஆகி வச்சிருக்க எல்லா அக்கௌண்ட்ஸையுமே நீங்க ஒரு லொக் அவுட் பண்ணிருங்க. லொக் அவுட் பண்ணிட்டு திரும்ப யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகுங்க. லொக் ஆகி ஏதாவது ஒரு சட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுல இந்த ஸ்வைப் ரிப்ளை ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேரோட மொபைல்ல இப்படி லொக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லொகின் ஆகுறதுனால கூட இந்த ஸ்வைப் ரிப்ளை ஒர்க் ஆகாத இஷ்யூவை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்களுமே இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டா அப்படின்றத. ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்ட் ஒரு பிராண்டட் அக்கௌண்ட்டா இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போதுமே இந்த மாதிரியான ஸ்வைப் ரிப்ளை ஃபீச்சர் அதில் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதனால உங்களுடைய அக்கௌண்ட் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு அதில் கார்னரில் 3 லைன்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போயிட்டதுக்கு அப்புறமா அக்கௌண்ட் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க. இதில் ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குமாச்சுன்னா அது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்வைப் ரிப்ளையை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத. மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக கூட இந்த ஸ்வைப் ரிப்ளை ப்ராப்ளம் இஷ்யூஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அடுத்து கண்டிப்பாக நம்ம முக்கியமான செக் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்பா அப்படின்றது தான். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்படி லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகும் போது தான் சில இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலுமே நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்வைப் ரிப்ளை ஆப்ஷன் ஷோ ஆகுதா, உங்களுக்கு ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா அதுல ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைலில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி உள்ள போறேன். ஸோ இதில் பாருங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு சட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சட்டில் அந்த ஸ்வைப் ரிப்ளை ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ ஒர்க் ஆகுதா, எந்த ப்ராப்ளமும் இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு புதுசாக திரும்ப லொக் ஆகுறனால கூட இந்த ஸ்வைப் ரிப்ளை ஆப்ஷனை நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்களுடைய மொபைலில் இந்த ஸ்வைப் ரிப்ளை ஆப்ஷன் ஷோ ஆகாட்டி ஒர்க் ஆகாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் சட்டில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் கொடுத்து உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.